விஷ்ணு எப்பா ஆமநாதன் ஆமநாதி ரெண்டு பேரும் ஜோடியாக உட்காந்துட்டிய கைலாசத்தில் சந்தோஷம். எட்டரை நாட்டு சனீஸ்வரி பக்கத்தில் உட்காந்துட்டிய இரண்டு பேரும் நாட்டை ஆண்டு கொண்டே இருக்கிய. இன்றைக்கி பதவி கொடுத்துட்டார். நாட்டை ஆளுதிய என்ன கணக்கு மானிட பிறவியை ஆளுதிய. 10 ஆடு மாடு கோழி பறவை எப்படி பற்றிட்டு போகிறேன் அந்த மாதிரி நீங்கள் பற்றி அடிக்கணும். சரியா? இப்போ கணக்கு போட்டார், கணக்கு கொடுத்துட்டாரு. சந்தோஷம்ப்பா. ஏப்பா உங்களுக்கு பெரிய பெரிய பதவியில் கொடுக்காரு. எங்கள் விஷ்ணு பிரமாக்கெல்லாம் பதவியை பிடுங்கி உருவி உட்காருங்கடா, என்கிட்ட உட்காருங்கடா அப்படின்ட்டாரு. சந்தோஷம்ப்பா. ஆமாம் எப்பா நல்லா இருக்க, ஜோராக இருக்க. படுக்க வச்சிட்டான். சிவன் கோயிலில் ஆலயத்தில், எங்கள் அண்ணன் கோயில் ஆலயத்தில் படுக்க போட்டான். இரண்டு பேருமே போய் ஆட்டி விட்டுருங்கப்பா. எல்லாம் 3 ஆட்சி, அதான் மன்னர் ஆட்சி, ஜமீன் ஆட்சி, ராஜராஜ சோழன். இந்த 3 பேரும் கோயிலை கட்டி ஈஸ்வரன் கோயிலை கட்டி லிங்கத்துகளை வச்சு முன்னாடி ஒன்றை படுக்க போட்டு வச்சுட்டான். விவரமாக செஞ்சுருக்கான். பார்த்தியா இன்றைக்கி எழுப்பி ஒன்று நிப்பாட்டியிருக்கார். கடவுளே வந்து ஒன்று எழுப்பி உட்கார், 2 பேரும் ஜோடியை சேர்த்து 2 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. அப்போ எவ்வளவு அப்போ ஆட்சி, நீதி அரசர் ஆண்ட ஆட்சி, கடவுள் ஆண்ட ஆட்சி எப்படி நாசம் பண்ணி வச்சுருக்கான். அந்த மானிட பிறவி ஆணும் பெண்ணும் அரசியல்வாதி ஆட்சியில் மொத்தத்தில் ஜோலியை முடிச்சிட்டான். எழுதி நச்சு வச்சுட்டான். பார்த்தியா பூமியில் ஒன்றை படுக்க போட்ட மாதிரிக்கே பூமியில் படுக்க போட்டு இவன் நச்சிட்டான் இந்த அரசியல்வாதி. இப்போ இவனை முடிக்கணும்ல. எப்போ முதல் பதவி தமிழ்நாடு உனக்கு கொடுத்துருக்காரு. சரியா? முதல் பதவி தமிழ்நாடு முதலமைச்சர். ஆமநாதி 2 பேரும் முதலமைச்சரில் போய் உட்காருங்க. இவனை கழிச்சிருங்க, இவன் குடும்பத்தை முடிச்சிருங்க. நீங்கள் 2 பேர் தான் முடிக்க முடியும். எட்டரை நாட்டு சனீஸ்வரி கையில் கொடுத்து அங்கே ஒன்றும் நாங்களே சொல்லுது. என்னப்பா தூக்கி எறிய வேண்டாமா? பவரை கொடுத்தாரு, உட்காந்துக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி ஜெகஜோதியாக இருக்கா, பக்கத்தில் ஜோடி உட்கார வச்சோடனே. அப்போ எட்டரை நாட்டு சனீஸ்வரி. சரி சந்தோஷம். எப்பா நீ முழிச்சு பார்த்தாலே, முழிச்சு பார்த்தாலே நொறுங்கி போகும். இன்றைக்கி கணக்கு போட்டாச்சு. கைலாசத்தில் தூக்கி ஈஸ்வரன் மகன் தகப்பன் சொன்னார், மகன் செஞ்சு விட்டான். செஞ்சு உன்னை தூக்கி வச்சு அலங்காரம் பண்ணிட்டான். எல்லாம் இருக்கப்பா சந்தோஷம். படுத்திருந்த நிமிர்ந்து நிற்க. இப்போ உன் கை கால் விரல் எல்லாமே நகம் கூடுதலாக கொடுத்துருக்காரு. நச்சிருப்பா 3/4 சத்தியம்.